வணக்கம். இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இலங்கையில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால் நேற்று அறிமுகப்படுத்தப்பட்ட QR எனப்படும் குயிக் ரெஸ்பான்ஸ் ஆகிய துரித பதிலளிப்பு தேசிய எரிபொருள் அங்கீகார அமைப்பு கால வரையறையின்றி நடைமுறையில் இருக்கும் என அனுர அரசாங்கம் இன்று ஒரு இறுக்கமான செய்தியை சொல்ல தலைப்படுகின்றது. மத்திய கிழக்கு போரால் உள்ளது உள்ளபடியே உலகில் நிச்சயமற்ற தன்மை தினசரி நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணவுமாக தீவிரமடையும் நிலையில் இந்த எரிபொருள் நெருக்கடி இப்போது இலங்கை தீவையும் கடுமையாக தீண்ட தலைப்படுவதால் இந்த QR சிஸ்டம் எல்லாம் குதித்துவிட்டது. இந்த சிஸ்டத்துக்கிடையே அரசாங்கத்துக்கும் இடையிலான ஒப்பந்தத்தின் கீழ் இலங்கைக்கு எரிபொருளை வழங்க இந்திய பிரிவினர் ஒப்புக்கொண்டதாகவும் அவசரம் ஏற்பட்டால் உதவி கொள்ள சீன தோழனும் தனது தரப்பில் ஒரு உறுதிமொழியை வழங்கியதாகவும் அரசாங்கம் சில பல கைதைகளை சொல்ல தலைப்படுகின்றது. ஆனால் தமது அரசாங்கத்தால் நேற்று நாட்டுக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த QR முறைமை கால வரையறையின்றி மக்களுக்கு தொடரும் என அனுர அரசாங்கம் அறிவித்துக் கொண்டமை இப்போது ஈயத்தை பார்த்து பித்தளை இழித்ததாம் என்ற ஒரு பழமொழியை நினைவூட்ட தலைப்படுகின்றது. இந்த பழமொழி இப்போது சொல்லப்படுவதற்கு காரண காரியங்கள் எல்லாம் இருக்கின்றன. ஏனென்றால் 2022 ஆண்டில் இலங்கை தீவை பெரும் பொருளாதார நெருக்கடி தாக்கிய போது ராஜபக்சக்களின் தவறான பொருளாதார முகமைத்துவத்தால் மக்கள் அல்லலுற்ற போது இந்த அல்லலால் அறகலைய எனப்படும் ஒரு கிளர்ச்சி வெடித்ததும் அந்த கிளர்ச்சியால் கோட்டாபாய பிச்சை வேண்டாம் நாயப்பிடி என்ற கூதாவில் ஆட்சியை விட்டு ஓடியதும் நீங்கள் அறிந்த கதைகள். கோட்டாபாய நாட்டை விட்டு ஓடிய பின்னர் ரணில் விக்ரமசிங்க ராஜபக்சக்களுடன் ஒரு டீலை போட்டு ஸ்ரீலங்காவின் அரசு தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார். அவ்வாறாக பொறுப்பேற்ற அவர் நாட்டின் எரிபொருள் நெருக்கடியை சமாளிக்க QR என்ற துரித பதில் குறியாக்க எரிபொருள் விநியோக முறைமையை தனது எரிபொருள் அமைச்சர் ஊடாக நாட்டுக்கு அறிமுகப்படுத்தியிருந்தார். இந்த QR விநியோக முறைமை 2022 ஆண்டு ஆகஸ்டில் இலங்கையருக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த முறை 2023 ஆண்டு செப்டம்பர் வரை நடைமுறையில் இருந்தது. அதன் பின்னர் இந்த முறைமை கைவிடப்பட்டது. ஏனென்றால் ரணிலின் சில நகர்வுகளால் நாட்டுக்கு அந்நிய செலாவணி வந்து கொள்ள அதன் மூலமாக டாலரை கொடுத்து எரிபொருளை வாங்கும் அளவுக்கு ஸ்ரீலங்கா திடப்பட்டு கொண்டதால் இலங்கையருக்கு அதன் பின்னர் இந்த QR இல்லாத முறையில் எரிபொருள் விநியோக நிலையங்களில் பெற்றுக்கொள்ள முடிந்தது. இதுவும் ஒரு பழைய கதை. அன்றைய ரணிலின் ஆட்சியில் காஞ்சன விஜயசேகர என்ற அமைச்சர் தான் இந்த QR முறைமையை இலங்கையருக்கு அறிமுகப்படுத்திய போது அன்று JVP மேற்பார்த்த அனுர தரப்பும் அவரது மாலிமாவை எனப்படும் தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்களும் இந்த முறையை கடுமையாக கேலி செய்தனர், கடுமையாக விமர்சித்தனர். ஆனால் வரலாற்றின் மீள் சுழற்சியை பாருங்கள். முன்னர் தாம் கேலி செய்த அதே QR பங்கீட்டு விநியோக முறைமையைத்தான் இப்போது அரசாங்கம் என்ற வகையில் அனுர அரசாங்கம் செயற்படுத்தும் வகையில் கர்மா திருப்பி தாக்குகின்றது. அதாவது எதிர்கட்சியில் இருக்கும் போது அனுர தரப்பு என்னதான் சொல்லிக் கொண்டாலும் அரசாங்கம் என்று வந்துவிட்டால், இல்லையென்றால் ஆட்சி பொறுப்பு என வந்துவிட்டால் தாமே முன்னர் எழில் செய்த முறைகளையெல்லாம் நடைமுறைப்படுத்த வேண்டி வந்துவிட்ட காலத்தின் சுழற்சி இப்போது அவர்களுக்கும் ஒரு பட்டறிவாக கிட்டியிருக்கின்றது போலும். நாட்டில் போதிய கையிருப்பு இருப்பதால், அதாவது எரிபொருள் கையிருப்பு இருப்பதால் இவ்வாறான QR பங்கீட்டு முறை நாட்டுக்கு வரவே வரவாது, இவ்வாறான விநியோக முறையெல்லாம் இராது என கதையளந்த அரசாங்கம் நேற்று காலை திடீரென இந்த முறையை நடைமுறைப்படுத்தியது. இலங்கையர்கள் காலை வேளை கண் விழித்து 6 மணிக்கே இந்த நடைமுறை வந்ததாக அரசாங்கம் சொல்லிக் கொண்டது. அதாவது சிஸ்டம் சேஞ்ச் என அனுர அரசாங்கம் சில வார்த்தை ஜாலங்களை சொன்னாலும், அனுரவே அந்த வார்த்தை ஜாலங்களின் பிதாமகராக இருந்தாலும் அவரது அரசாங்கத்தின் செயல்பாட்டுக்கும் சொல்லுக்கும் இடையிலான இடைவெளி இந்த விடயத்திலும் இருக்கின்றது என்பதைத்தான் முன்னர் தாம் எள்ளல் செய்த, இல்லென்றால் நையாண்டி பண்ணி அதே QR முறைமையை இப்போது அரசாங்கமே கையில் எடுத்து காலவரையறையின்றி இந்த முறைமை தொடரும் என சொல்கின்றது. இதனால் தான் ஈயத்தை பார்த்து பித்தளை இழித்ததாம்
என ஒரு பழமொழியும், அதே போல ஊடமும் ஒரு நாள் வண்டியில் ஏறும், வண்டியில் ஒரு நாள் ஊடத்தில் ஏறும் என்ற பழமொழியும் நினைவூட்டப்படுகின்றது. ஆனால் கடந்த 10 நாட்களாகவே தெற்காசிய நாடுகள் இவ்வாறாக சில எரிபொருள் சிக்கன முறைகளை எல்லாம் நடைமுறைப்படுத்திக் கொண்டன. இது குறித்து உலக ஊடகங்களில் செய்திகள் எல்லாம் வந்த நிலையில் அன்னொரு அரசாங்கம் இந்த சிக்கன நடவடிக்கைகளுக்கு எதுவுமே செய்யாமல் இருந்த நிலையில் இப்போது திடீரென QR முறைக்கு மாறி இருக்கின்றது. இதனால் தான் மக்களும் ஏன் இவ்வளவு நாளும் இதனை நடைமுறைப்படுத்தவில்லை என்ற ஒரு கேள்வியை எழுப்ப தலைப்படுகின்றார்கள். இது அனுரவின் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் மீதான மக்களின், குறிப்பாக சிங்கள மகா ஜனதாவின் விமர்சனத்தை படிப்படியாக அதிகரிக்க தலைப்படுகின்றது. இதுவரை அரசாங்கத்தின் மீது விமர்சனங்கள் எகிறியிருந்தன. ஆனால் விதிவிலக்காக அனுரவிற்கு அந்த தளர்வு காட்டப்பட்டது. அதாவது அனுர சரியாகத்தான் செய்கின்றார், ஆனால் அரசாங்கம் தான் அவருக்கு முறையான ஒத்துழைப்பு வழங்கவில்லை என்ற ஒரு தோற்றப்பாடு சிங்கள மக்களிடம் இருந்தது. ஆனால் இப்போது அனுரவும் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படும் நிலைமை தோன்றிவிட்டது. யதார்த்தமாக பார்த்தால் பாரசீக வளைகுடா, ஹோர்முஸ் நீரிணை, ஓமான் வளைகுடா என எங்குமே இந்த எண்ணெய் விநியோக வழிகளில் நெருக்கடிகளும் தாக்குதல்களும் தொடரத்தான் செய்கின்றன. இதுவரை ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் 20க்கும் மேற்பட்ட வணிக கப்பல்கள், அவை எரிபொருள் தாங்கிகளாகவும் கண்டெய்னர்ஸாக, அதாவது கொள்கலன் கப்பல்களாகவும் இருந்த நிலையில் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்ட நிலையில் இந்த நெருக்கடி தீவிரமானது. ஆனால் இந்த தீவிரம் இப்போதைக்கு தனிய போவதில்லை என்பது நிதர்சனமாக தெரியும் நிலையில் தான் அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் ஹோர்முஸ் நீரிணையை காத்துக்கொள்ள அனைத்துலக கடற்படையை அழைத்து கொண்டார். இது ஈரானுக்கும் ஒரு சவாலை ஏற்படுத்தியதால் ஹோர்முஸ் நீரிணையில் ஏனைய நாடுகள் எல்லாம் பயணித்துக் கொள்ளலாம், தமது சரக்குகளையும் காவிக்கொள்ளலாம். ஆனால் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும், இந்த 2 நாடுகளின் முக்கியமான நெருங்கிய பங்காளிகளுக்கும் இந்த அனுமதி இல்லை என்று ஒரு மறு துருப்புச் சீட்டை அடித்து உலகத்தின் பதற்றத்தை தணிக்க தலைப்படுகின்றது. உள்ளது உள்ளபடியே கடந்த 3 நாட்களாக ஹோர்முஸ் நீரிணையில் எந்த விதமான கப்பல்களும் தாக்கப்படவில்லை என்பது ஈரானின் இந்த மனமாற்றத்திற்கு காரணமாக இருக்கலாம். இதன் அடிப்படையில் தான் இந்தியாவின் கப்பல்கள் கூட ஹோர்முஸ் நீரிணையை அச்சமின்றி கடந்திருக்கின்றன. ஆனால் ஈரான் இவ்வாறாக ட்ரம்புக்கான ஒரு எதிர் வியூகத்தை உருவாக்க தலைப்பட்டாலும் 2022ஆம் ஆண்டுக்கு பின்னர் முதன்முறையாக நேற்று ஞாயிற்றுக்கிழமை பிரெண்ட் மசகு எண்ணெயின் விலை பீப்பாய்க்கு $105 என்ற உச்சத்தை தாண்டி நிற்கின்றது. இது மிக சவாலான ஒரு நெருக்கடி நிலைமையும் கூட. ஹோர்முஸ் நீரிணையை பயன்படுத்த அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் தான் வாய்ப்புகள் வழங்கப்படாத ஏனைய நாடுகளுக்கு ஹோர்முஸ் நீரிணையை பயன்படுத்திக் கொள்வதற்கு சிக்கல் இல்லை. இதனால் அந்த நாடுகளின் கப்பல்கள் அதனால் செல்லலாம் என ஈரான் ஒரு ஆசுவாச செய்தியை வெளியிட்டாலும் இந்த செய்தியால் இலங்கைக்கு பெரிதும் நன்மை இல்லை. ஏனென்றால் இலங்கையிடம் சொந்தமாக, இல்லையென்றால் இலங்கை நிறுவனங்களிடம் சொந்தமாக எரிபொருள் தாங்கி கப்பல்கள் இல்லை என்பதால் வேறு நாடுகள் காவி வரும், இல்லையென்றால் வேறு நாடுகளின் நிறுவனங்கள் காவி வரும் எண்ணெயை தான் அது நம்பி இருப்பதும் இன்னொரு யதார்த்தம். டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரை அவர் ஹோர்முஸுக்கு ஏனைய நாட்டு கடற்கலங்களை இழுப்பதில் ஒரு பொறியை வைக்கின்றார். இதன் மூலமாக அவர் ஹோர்முஸை கட்டுப்படுத்த முனைகின்றார். ஆனால் அவரது இந்த திட்டத்திற்கு தோதாக ஏனைய நாடுகள் இன்னும் சாதகமாக பதிலளித்துக் கொள்ளவில்லை. ட்ரம்ப் வருந்தி ஹோர்முஸுக்கு வாருங்கள், அதனை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், வணிகத்தை உறுதிப்படுத்துங்கள் என அழைத்து கொண்டாலும் அவரது அந்த கருத்துக்கு நிராகரிப்புகள் தான் வருகின்றன. அந்த வகையில் ஆஸ்திரேலியா, ஜப்பான், ஜெர்மனி ஆகியன தத்தமது கடற்கலங்களை, அதாவது போர்க்கலங்களை ஹோர்முஸ்க்கு அனுப்ப போவதில்லை என்பதை இன்று தெளிவாகவே அறிவித்து விட்டன. இது ட்ரம்புக்கு கிட்டிய ஒரு புதிய அடியாகும். இதனால் தான் அவர் சீற்றமாக யார் யார் இந்த ஹோர்முஸ் காவலுக்கு உதவவில்லையோ அவர்களையெல்லாம் அமெரிக்கா மனதில் வைத்திருக்கும் என்று ஒரு வெண்மமான கருத்தை வெளியிடுகின்றார். அத்துடன் ஹோர்முஸை பாதுகாக்கும் கூட்டணியில் சேர்வதற்கு மீண்டும் சீனா, பிரான்ஸ், ஜப்பான், தென்கொரியா, பிரித்தானியா ஆகிய நாடுகளுக்கும் அழைப்பு விடுக்கின்றார். ஆனால் இதில் பிரித்தானியாவும் ஜப்பானும் இதில் நழுவ தலைப்படுகின்றன. சீனாவை பொறுத்தவரை ஈரான் கூறுகிறது ஹோர்முஸில் அதன் கப்பல்கள் செல்லலாம், அதனை தாக்க மாட்டோம் என்பதால் சீனாவுக்கு இது ஒரு சாதகமான நிலைமையாக இருக்குவதால் இந்த விடயத்தில் ட்ரம்ப் அப்பழுத்த குரங்காக மாறி இருப்பது போல தெரிகின்றது. ஏனென்றால் அவரது இந்த ஹோர்முஸ் பாதுகாப்பு அழைப்புக்கு ஏனைய நாடுகள் பின்னடிப்பதால் இலங்கைக்கும் இந்த நெருக்கடி எதிர்வரும் நாட்களில் தொடரும். ஏனென்றால் ட்ரம்ப் வெண்மமானவர், ஹோர்முஸுக்கு
தான் வைக்கும் அந்த வியூகத்துக்கு ஏனைய நாடுகள் பங்களிக்காமல் விட்டால் அந்த ஏனைய நாடுகள் தனக்கு மூக்கு போனாலும் எதிரிக்கு சகுனம் பிழைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவர் பங்காளி நாடுகளை கூட பழிவாங்குவார் என்பதால் இந்த ஹோர்மூஸின் பதற்றம் எதிர்வரும் நாட்களுக்கு நீடிக்கலாம். இதனால் இலங்கையில் அனுர அரசாங்கத்தின் இந்த QR பங்கீட்டு முறை தொடர்ந்தும் நடைமுறையில் இருக்கும் ஒரு காலம் காத்திருப்பதாகத்தான் இப்போதைக்கு தெரிகின்றது.